தமிழ்நாட்டில் இந்த பங்குனி உத்திரம் ஏன் இவ்வளோ சிறப்பாக கொண்டாடப்படுது? பங்குனி மாசம் வர உத்திர நட்சத்திரத்தை தான் நம்ம பங்குனி உத்திரம்னு சொல்றோம். இது முக்காவாசி பௌர்ணமியில தான் வரும். பங்குனி உத்திரம் முருகனுக்கு ரொம்ப உகந்த நாளா சொல்லப்படுது. முருகன் தெய்வயானிய திருமணம் பண்ணது இந்த பங்குனி உத்திர திருநாள்ல தான். அது மட்டும் இல்லாம ஆண்டாள் ரங்கமன்னார கல்யாணம் பண்ணது, சிவன் பார்வதி கல்யாணம், ராமர் சீதைய கல்யாணம் பண்ணிண்டது, இந்த மாதிரி எல்லா தெய்வங்களோட திருமணங்களும் இந்த பங்குனி உத்திரத்துல நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஐயப்பன் பிறந்ததும் இந்த பங்குனி உத்திர நாள்ல தான். அதனாலதான் பங்குனி உத்திரம் ஐயப்பனோட பிறந்த நாளா கொண்டாடப்படுது. இதுவரைக்கும் இந்த பங்குனி உத்திர திருநாள்ல என்னெல்லாம் நடந்ததுன்னு சொன்னேன். இப்போ இந்த பங்குனி உத்திரத்துக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்றேன். பொதுவா சந்திரன் அப்படிங்கிற கிரகம் நம்மளோட மனோபாவத்தோட சம்பந்தப்பட்டது. அன்னைக்கு நம்ம எடுக்கிற எந்த ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷனோ இல்ல நம்ம பண்ற மேனிஃபெஸ்டேஷனோ நமக்கு பன்மடங்கா திரும்பி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அதனோட முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட பௌர்ணமி இவ்வளோ சிறப்பு வாய்ந்த பங்குனி உத்திர திருநாளோட சேர்ந்து வர்றது மேலும் சிறப்பு. இந்த வருஷம் பங்குனி உத்திரம் ஏப்ரல் 11 வருது. ஸோ நீங்க யாரும் பங்குனி உத்திரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க.